சின்ன சின்ன சிக்குகளா இருக்கு, கொஞ்சம் பார்த்து ஒழுங்கா எடுத்து விடுங்கடா. ஆஹா, மல்லாக்கா படுத்து எவ்வளவு சுகமா இருக்கு. அப்படியே ஒண்ணு கொஞ்ச நேரம் பண்ணுங்களேன். ஆனா காதுக்குள்ள எல்லாம் குய்யிங்குது, அது என்னது? வணக்கம் நண்பர்களே, இவங்க பேரு தான் ப்ளூ. இந்த அழகான ஷிட்ஸு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க பாத்தீங்களா. இவங்க வந்து பைக் டிரைவ்லயே வந்து விருதுநகர்ல இருந்து சிவகாசில இருந்து, சிவகாசில இருந்து அடுத்து ராஜபாளையம் போறாங்க. சோ க்ரூமிங்காக நம்ம எடுத்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ட்ரிம்மர் வச்ச உடனே அவங்களுக்கு என்னன்னு தெரியல, உடம்பு ஃபுல்லா அப்படியே சுகமா இருந்ததான்னு தெரியல. எல்லா இடத்துக்கும் ட்ரிம்மர் நான் கொண்டு போய்கிட்டு இருக்கும் போதெல்லாம் பேசாம அமைதியா அப்படியே சிரிச்ச முகத்தோடயே இருந்தாங்க. சில இடங்கள்ல நாட்ஸ் இருந்தது, அதாவது அடிவயிறு, அப்புறம் வந்து அந்த தொடப்பகுதி, அது பேக் சைடு தான் கொஞ்சம் நாட்ஸ் இருந்தது. மற்றபடி வேற எதுவும் இல்ல. இந்த நாட்ஸுமே ஈஸியா ட்ரிம்மர்ல எடுக்கக்கூடியதா இருந்தது. அடி போர்ஷன்ல நான் ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி அசால்ட்டா படுத்துட்டா, நல்லா படுத்துட்டு நீ வாட்டி பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு சுகமா இருக்கு, நம்ம மசாஜ் பார்லர் அந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு வந்து. ஸோ நல்லா க்ரூம் பண்ணிட்டு அந்த கழுத்து பகுதி அப்புறம் அந்த கால் பகுதியில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாட்ஸ் இருந்தது. தலையில அவ்வளவா இல்லை, தலை நீட்டா தான் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த போர்ஷனை வந்து நீட் பண்ணணும்ல, அப்படியே விட்டோம்னா அப்படியே ஃபுல்லா புசு புசுன்னு மூடிடும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் குறைச்சி விட்டு ஹேர் கட் பண்ணோம். 1/2 இன்ச் ஹேர் கட் தான் ஃபுல்லாவே பண்ணியிருந்தோம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு வந்து தேவைப்படணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச் பண்ணும்போது நம்ம கிட்டத்தட்ட 1.5 மாசத்துல இருந்து 2 மாசத்துக்கு வரைக்கும் நம்மளால வந்து இதை தாங்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நாட்ஸ் உண்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா கோமிங் பண்ணீங்கன்னா அந்த நாட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சிசரிங் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் கண்ணு பக்கத்துல எல்லாம் போய் சிசரிங் பண்றேன். என்ன ஒண்ணுன்னா அந்த வாய் மேல இருக்கிற முடியை எடுக்கும் போது மட்டும்தான் மேடம் வந்து நாக்க உள்ள விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கால்கள்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எட்ஜில், அந்த எட்ஜில் கொஞ்சம் நாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ட்ரிம்மர் சிக்கும் போது கொஞ்சம் வலி இருந்தது. ஸோ அதனால வந்து சிசரிங் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த எட்ஜை வந்து சிசரிங் பண்ணி எடுத்துட்டேன். நீங்க பார்த்தா தெரியும், அப்பதான் வந்து நீட்டா இருக்கும். இன்னொன்னு வலியும் இருந்தது, அதனாலதான் நான் சிசரிங் பண்ணேன். ஏன்னா ட்ரிம்மர் வந்து ஒரு இடத்துல முடிய சிக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பிச்சு இழுக்கிற மாதிரி இழுக்கும், அது வந்து வலிக்கும் டாக்ஸுக்கு. அதனாலதான் நம்ம சில நேரங்கள்ல சிசரிங் பண்றது நல்லது. ஸோ குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. குளிப்பாட்டும் போது மேடம் அப்படியே கிட்ட ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அது வந்து அதை எப்படி சொல்றது, விளையாட்டுத்தனத்துக்காக ஓடுறாங்களே ஒழிய தண்ணி பிடிக்காமல இல்ல. கிட்ட ஒரு விளையாட்டுல ஓடிட்டு இருந்தாங்க. நல்ல ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி அழகா ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. வெளியில விட்டுன்னு வந்துட்டாங்க கடைசியா குளிப்பாட்டும் போது. ஸோ 2வது வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தோட்ட ஆரம்பிச்சேன். தோட்டிட்டு நல்ல ப்ளோ ட்ரையர் போடும்போது அப்படியே நின்னா சிலையா. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து நல்ல பைக்ல ஸ்பீடா கூட்டிட்டு போய் பழகிட்டாங்க. ஸோ அந்த எதிர்காலத்துக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் கைஸ். பாய்.